وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினத்திலே எங்களுடைய அகீதாவுடைய 7வது வகுப்பிலே நாங்கள் இணைகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டிலே அகீதா என்று சொல்லக்கூடியது அடிப்படை பேஸ். அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா, நாங்கள் இறக்கினது உங்களுக்கு போதாதா, அவர்களுக்கு போதாதா என்று ரப்புல் ஆலமீன் கேட்குகிறான். அதனுடைய அர்த்தம், அல்லாவே எங்களுக்கு இறக்கினது போதும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அகீதா கோட்பாடுகள், கொள்கைகள், இஸ்லாமிய அகீதாவுடைய நுணுக்கங்கள், இப்படியான செய்திகளை நாங்கள் ஒழுங்காக தெரிந்து வைத்து எமது ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினத்தில் நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், தௌஹீத் என்றால் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, எமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இந்த தௌஹீத் என்ற வசனத்துக்குள்ளே ஆகிவிட்டது. இந்த தௌஹீதை பொறுத்த மட்டில் சாதாரணமாக இன்றைக்கு இந்த தௌஹீத் என்ன என்பது தெரியாத ஒரு குறைபாடு இந்த சமூகத்தில் இருப்பதனால இந்த வசனமே எங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. நாங்கள் யாரிடத்திலேயாவது தௌஹீத் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு 4-5 எழுத்துக்களை சொல்லுவார்கள், அல்லது ஒவ்வொரு தௌஹீதுக்கு ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறது, அந்த எழுத்துக்களை எடுத்து சொல்லி இவர்கள் தான் தௌஹீது, இவர்கள் இந்த தௌஹீது, அவர்கள் அந்த தௌஹீது, இவர்களுடைய பேர் அது, அப்படி என்று சொல்லி ஒரு தௌஹீத் என்று சொல்லக்கூடியது ஒரு உலக லாபத்தோடு சம்பந்தப்பட்டதாக, அல்லது ஏதோ ஒரு குழப்பத்தோடு சம்பந்தப்பட்டதாக, அல்லது எமது முன்னோர்களை நிந்திக்கக்கூடியவர்களாக, இப்படியான பல சிந்தனைகள் இந்த சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறது. நான் தௌஹீதா என்று எனக்கே தெரியாத ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு இது மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டால் அது நீங்களே அந்த கேள்விக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிக்கொள்வதற்காக வேண்டி, தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பயானை கேட்கின்ற பொழுது, இந்த வகுப்பை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னால் மிக சொற்பமானவர்கள் தான் கைகளை உயர்த்தி கொள்வார்கள். அதுவும் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் தௌஹீதா இருக்கிறோம் என்பதனால் உயர்த்தி கொள்வார்களே தவிர, அதிகமானவர்கள் நாங்கள் என்றால் தௌஹீத் கிடையாது, நாங்கள் என்றால் தௌஹீதுக்கு வாசமும் கிடையாது, தௌஹீதின் பக்கமே நாங்கள் விரோதிகள், தௌஹீதுக்கே நாங்கள் விரோதிகள், தௌஹீதை அழிக்கத்தான் நாங்கள் திட்டம் போட்டிருக்கிறோம், தௌஹீது எங்களுக்கு தேவையும் இல்லை, அந்த அடிப்படையில் தான் உள்ளம் பதில் சொல்லும். காரணம் என்னவென்றால், தௌஹீத் என்றால் என்ன என்பதனை கற்றுக்கொள்ளவில்லை. அல் குர்ஆன் தௌஹீத் என்றால் என்ன சொல்லுகிறது? நபி வழி தௌஹீத் என்றால் என்ன சொல்லுகிறது? தௌஹீத் என்பது ஒரு இயக்கமா, அல்லது தௌஹீத் என்பது ஒரு முஸ்லீம் பெற்றிருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்களா? எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் நாங்கள் பழக்க வழக்கங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த தௌஹீதை புரியாமல் இருக்கிறோம். ஆனால் உங்களிடத்தில் நான் இப்பொழுது கேட்குறேன், தௌஹீதாக இருக்கக்கூடியவர்கள் கை உயர்த்துங்கள். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தௌஹீதாக இருக்கிறேனா, அப்படி என்றால் நான் கையை உயர்த்த வேண்டுமா, அல்லது நான் தௌஹீதாக இல்லையா, தௌஹீதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு தப்லீக் இயக்கத்தில் இருக்கிறேன், அல்லது ஒரு ஜமாத்தே இஸ்லாமி இயக்கத்தில் இருக்கிறேன், அல்லது வேறு இயக்கங்களில் நான் இருக்கிறேன், அல்லது ஒன்றும் இல்லாமல் நான் இருக்கிறேன், எனவே நான் என்னதான் இருந்தாலும் கூட நான் தௌஹீது கிடையாது, அந்த நிலையில் நீங்கள் கையை உயர்த்தாமல் இருக்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விளக்கம் முடிகின்ற நேரத்தில் இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்பேன். தௌஹீத் என்றால் யார் தௌஹீதாக இருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று நான் இந்த நிகழ்ச்சி முடிகின்ற நேரத்திலே, அதாவது தௌஹீத் என்றால் என்ன என்பதனை நான் விளங்கப்படுத்தினதன் பின்னால் திரும்பவும் ஒரு முறை
தௌஹீதானவர்கள் கையுயர்த்துங்கள், தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்கள் கையை உயர்த்துங்கள் என்றால் நீங்கள் அனைவர்களும் இரு கைகளையும் உயர்த்தத்தான் போகிறீர்கள். இது தவிர எங்களுக்கு மார்க்கம் வேறு கிடையாது. தௌஹீதை தவிர மார்க்கம் ஒன்று இல்லை. தௌஹீத் இல்லாவிட்டால் நான் தௌஹீது இல்லை என்றால் நான் இஸ்லாத்துக்கு வெளியில் தான் இருப்பேன் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதனால் திரும்பவும் நான் இந்த கேள்வியை கேட்குற பொழுது 100க்கு 100% நீங்கள் நான் தௌஹீது தான் என்று இரு கைகளையும் உயர்த்தத்தான் போகிறீர்கள். அதை சொல்லிக்கொண்டு தௌஹீத் என்றால் என்ன என்ற இந்த விளக்கத்துக்கு வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் தௌஹீத் என்று சொல்லுவது ஃபிக்ஹு கிடையாது. தௌஹீத் என்று சொல்லுவது வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட கிரிகைகள் கிடையாது. தௌஹீத் என்று சொல்லுகின்றது தஃப்சீர் விளக்கத்தோடு அந்த பயான் மாதிரி நடக்கிற நிகழ்ச்சியும் கிடையாது. அல்லது தௌஹீத் என்பது தனித்தனி செப்டர்களாக அப்படியும் கிடையாது. வெறுமனே அல்லாவை மட்டும் சார்ந்தது. தௌஹீத் என்று சொல்லுவது படைத்த ரப்புல் ஆலமீனை மட்டும் சார்ந்தது தான் இந்த தௌஹீத் என்ற பாடத்துள்ளுக்கு அடங்கக்கூடியது. இதனுடைய சொல்லின் கருத்தை வைத்தே உங்களுக்கு புரியலாம். தௌஹீத் என்றால் அல்லாவை ஒருமைப்படுத்துதல். அல்லாவை ஒருமைப்படுத்துதல் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுதல். இப்போ கேள்வி என்னென்றால், அல்லாஹு தாலா ஒருவன் என்று தானே எல்லாரும் சொல்லுகிறோம். அல்லாஹு தாலா ஒருவன் என்று சொல்லாதவர்கள் காஃபிராகத்தானே இருப்பார்கள், நிராகரிப்பாளர்களாகத்தானே இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க தானே அல்லாஹு தாலா ஒருவன் என்று சொல்ல மாட்டார்கள். அது வேறு சித்தாந்தமாயிட்டு. முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லாத ஒரு முஸ்லீம் கிடையாது. அது இந்த வசனத்துக்குள் இருக்கிற விளக்கம். இப்பொழுது நாங்கள் இதை சற்று விரிவாக எடுத்து இந்த விளக்கத்தை எடுத்து நோக்கினால், அல்லாஹ் ஒருவன் என்றால் என்ன? அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் மனப்பாடமாக்கினாலும் அதனுடைய அம்சங்கள் என்ன? அந்த ஒருமைப்பாட்டில் அடங்கக்கூடியவைகள் என்ன? அல்லாஹு தாலாவுடைய தன்மைகளில் அதை ஒருமையாக்குவது எப்படி? எந்தெந்த விஷயங்களை அந்த ஒருமை என்ற அமைப்புக்குள்ளே கொண்டு வருவது என்ற விளக்கம்தான் இந்த தௌஹீதுக்கான விளக்கம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலாவை பற்றி நாங்கள் ஒருவன் என்று ஈமான் கொள்கின்றதா இருந்தால் 3 விஷயங்கள் அல்லாஹு தாலாவுக்கு ஒருமை என்ற விஷயமாக நாங்கள் நம்பணும். 3 அடிப்படை செய்திகள் இருக்கின்றன. அந்த 3ம் அல்லாஹ் தான் அதுக்கு காரணம். அல்லாஹு தாலாவில் இருந்து தான் அதை நாங்கள் ஒருமைப்படுத்துகிறோம். அந்த 3ம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அந்த 3லேயும் அல்லாஹ்வோடு யாரும் கூட்டு சேர முடியாது. அந்த 3க்கும் அல்லாஹ் மட்டும்தான் சொந்தக்காரன் என்று நாங்கள் அந்த ஒருவன் என்கிறதை நாங்கள் வியாக்கியானம் பண்ணுகிறோம். அதில் முதலாவதுக்கு பேர் என்னவென்றால் ருபூபியா என்று சொல்லுவோம் அரபியில். 2வது அம்சத்துக்கு சொல்லுவோம் உலூஹியா என்று. 3வது அம்சத்துக்கு சொல்லுவோம் அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று. இந்த 3மே அல்லாஹ்வுடைய பண்புகளோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகளோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய உரிமைகளை நாங்கள் ஒருமையாக்கி அல்லாஹ்வுக்குத்தான் என்று சொல்லி அவனுடைய 3 விதமான உரிமைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த 3 விதமான உரிமைகளையும் தனித்துவப்படுத்தி இது அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று ஆக்கினால் தௌஹீத் என்ற சொல்லில் உள்ள வியாக்கியானம் அங்கே அடங்குகிறது. முதலாவது என்ன? ருபூபியா. ருபூபியாவென்றால் ரப்பு என்ற அரபு சொல்லில் இருந்து வந்தது. இதனுடைய அடிப்படையை நாங்கள் புரிகின்றதா இருந்தால், அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களோடு சம்பந்தப்படுத்தி அவன் ரப்பாக இருக்கிறான். அப்படி சம்பந்தப்படுத்தி இருக்கிற விஷயத்தில் உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ்வில் இருந்து எங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, எங்களிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. அல்லாஹ்வில் இருந்து எங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் ருபூபியா என்று சொல்லுவது. அதில் அல்லாஹு தாலா தனித்து இயங்குகிறான்.
அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. அல்லாஹு தாலாவை தவிர அவன் தூய்மையானவன். யாரும் இதில் அல்லாஹ்வோடு பார்ட்னர் ஆக முடியாது. அப்படி அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வில் இருந்து எங்களை நோக்கி வரக்கூடியது அல்லாஹு தாலா படைக்கிறான். அல்லாஹு தாலா படைக்கிறான் என்றால் இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு சக்தி, அவனுடைய ஒரு பண்பு. படைக்கும் போது அல்லாஹு தாலா உதவிக்கு யாரையாவது எடுத்துக்கொள்கிறானா? அவனோட சேர்ந்து இன்னொருத்தரும் அல்லாஹ்வுக்கு ஹெல்ப்பாக இயங்குகின்றதா? அல்லது அல்லாஹு தாலா அதுக்குரிய சக்தி அற்றவனாக இருக்கிறானா? அல்லது குழுக்களாக இருந்து படைக்க வேண்டி இருக்கிறதா? அவன் தனித்து திட்டமிட்டு தீர்மானமிட்டு அழகாக தோற்றம் அமைத்து எந்த விதமான முன்னுதாரணமும் அவனுக்கு தேவைப்படாமல் அவனே நினைத்து அவனின் கட்டளைப்படி, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை அல்லாஹு தாலா படைக்கிறான் என்றால் அதில் 3 விஷயங்கள் அடங்கும். அல்லாஹு தாலா படைக்கின்றான், சூரியனை படைக்கிறான் என்றால் சூரியனை படைக்கவும் வேணும், அதுக்குரிய சக்தியை படைக்கவும் வேணும். சூரியனை மட்டும் படைத்ததனால் அது ஒளி தராது, அதுக்கு ஒளி தரக்கூடிய சக்தியையும் அவன் படைக்கணும். அதே மாதிரி இந்த புவியை படைக்கிறான் என்றால் இந்த புவியை படைப்பதற்கு முன்னால் இந்த புவி இருப்பதற்கான ஸ்பேஸை படைக்கணும். அதன் பின்னால் அவன் புவியை படைக்கிறான். புவியினால் என்ன சக்தி இருக்கிறதோ அதையும் படைக்கிறான். படைத்த உடனே அது இல்லாமல் போகாமல் இருப்பதற்கு அதை பரிபாலிக்கவும் செய்கிறான். படைக்கின்றது என்பது வேற, பரிபாலிப்பது என்பது வேற. படைக்கின்றது என்றால் ஒன்றை உண்டு பண்ணுவது, பரிபாலிக்கிறது என்றால் கடைசி வரைக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் நோட்டமிட்டு திட்டமிட்டு அதுக்கு ஃபைல் போட்டு அவனுடைய ஏற்பாட்டிலே அந்த அனைத்துமே நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதை அவன் கவனிக்காமல் இருக்கவும் இயலாது. இப்படி அவன் இதெல்லாம் லேசாக சிம்பிளாக, அவனுக்கு ஒரு விதமான கஷ்டமும் இயலாமையும் கிடையாது. அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா நினைக்கிற நேரத்தில் அதை இல்லாமலாக்குறான். உதாரணத்துக்கு இந்த புவியை படைச்சிருக்கிறான். புவியை படைப்பதற்கு முன்னால் அந்த புவி இருப்பதற்கான ஸ்பேஸை படைத்தான். அந்த ஸ்பேஸை படைப்பது என்பது யாராலேயாவது முடியுமா? இதை அதுக்குரிய இடத்தை படைப்பது, அந்த பொருள் இருப்பதற்கான ஸ்பேஸை படைப்பது, அந்த பொருளை அளித்ததன் பின்னால் அது இருந்த ஸ்பேஸையும் அளிப்பான். இதெல்லாம் அந்த படைப்பு சம்பந்தப்பட்டதில் எத்தனையோ கோடான 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 அறிவுகள் படிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தாலா உயிருள்ளவற்றை அவன் ஒரு ஜோடியை படைப்பான். அதிலிருந்து அது அடுத்தடுத்த இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கான சிஸ்டத்தை வச்சிடுவான். ஆதமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைத்தான். அது இனப்பெருக்கம் செய்கிற சிஸ்டத்தை வச்சுட்டான். அதன் பின்னால் மனிதர்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். உயிருள்ள அனைத்தையும் அவனே டிரெக்டாக படைக்கிறான். இந்த சிஸ்டத்தை அவன் வச்சதனால அதன் பாட்டில் அது பெருகி கொண்டு போகிறது. உயிரற்றவை இருக்கிறதே, உயிரற்றவைகளில் தான் சிலதை அல்லாஹு தாலாவினால் படைக்கப்பட்ட மனிதர்கள் செய்கிறார்கள். இந்த மைக் இருக்கிறது, இதை டிரெக்டாக அல்லாஹு தாலா படைக்கிறாண்டால் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வுடைய உதவியால் படைக்கிறது. இதில் இன்னொன்றை படைக்கிறதா இருந்தால் அதையும் மனிதன் செய்யணும். மூன்றாவது ஒன்று தேவைப்பட்டால் அதையும் செய்யணும். நாலாவது ஒன்று தேவைப்பட்டால் அதையும் செய்யணும். ஒன்று அடுத்ததை பிறப்பிக்காது. அல்லாஹு தஆலா உயிர் உள்ளதை அப்படி வைக்கல. இப்படி படைப்புகளில் பல அம்சங்களை வச்சிருக்கிறான். பல அம்சங்களை வைத்து அதில் பல நிலைகளை வைத்து அல்லாஹு தஆலா சிலதை அவனே கைக்குள்ள வச்சு கொள்கிறான். யாருக்காவது ஒன்றை படைத்து உயிர் கொடுக்கலுமா? அதை அவனே டிரெக்டாகவே அவன் செய்கிறான். ஆனால் உயிரற்றவைகளில் சிலதை மனிதர்களுடைய அறிவால் அதை செய்யக்கூடிய ஒரு நொலேஜை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுவும் படைப்பு தான். இப்படி படைப்பு சம்பந்தப்பட்டதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி ரிஸ்க் அளிக்கிறான். எனக்கு ரிஸ்க் அளிப்பதற்காக வேண்டி ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா அதுக்கு சாதகமாக அமைக்கிறான். என்னை பாதுகாக்கிறான். என்னை பாதுகாப்பதற்கு பெரிய ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறான், எனக்கு தெரியாது. அதே மாதிரி இலாபத்தை தருகிறான், மழையை தருகிறான், தூக்கத்தை தருகிறான், நஷ்டத்தை தருகிறான், எனக்கு தேவையான அறிவாற்றல்களை தருகிறான், தோற்றத்தை தருகிறான்.
இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா அவனிலிருந்து அவனின் சக்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால இப்படியான செய்திகளுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ருபூபியான்னு பேர் சொல்லுகிறோம். அகீதாவில் ருபூபியாவென்றால் அல்லாஹு தாலா அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய வலிமை, அதுக்கு தேவையான சட்டங்களை வகுக்கிறது, ஹுக்குமுகளை அல்லாஹு தாலா நியாயங்களை உண்டு பண்ணுவது, சட்ட ரீதியான விஷயங்களை அல்லாஹு தாலா எல்லாத்தையும் செய்யக்கூடிய இது அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த உலகை நோக்கி அல்லாஹ்விடத்திலிருந்து யாருக்கு எது எந்த தீர்மானமோ அதை நோக்கி வரக்கூடியதனால இதுக்கு ருபூபியா என்ற பெயர். இப்போ இஸ்லாமிய அகீதாவில் தௌஹீதில் 3 அடிப்படை தலைப்புகளில் ஒரு விதம் இது. இதில் இஸ்லாமியர்கள் யாராவது 2வது கருத்தொன்று சொல்ல இடம் இருக்கிறதா? அல்லாவும் படைக்கிறான், அல்லாஹ் அல்லாத ஒருவனும் படைக்கிறான், அல்லது அல்லாஹு தாலாவுக்கு படைப்பதற்கு அல்லாஹு தாலா நண்பர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறான், அல்லது உதவியாளர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறான், அல்லது அல்லாஹ்வுக்கு கீழே சின்ன உதவியாளர்களை அல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிறான், அல்லது அல்லாஹு தாலாவுக்கு இதெல்லாம் செய்வது கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மறந்து போகிறது, அல்லது இது கஷ்டப்பட்டு தான் அல்லாஹ் செய்கிறான். இந்த கருத்தில் எந்த முஸ்லீமும் கிடையாது. இப்போ நான் எதை சொல்லி கொண்டிருக்கிறேனோ இதே கருத்தில் தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும். எனவே ருபூபியா என்கின்ற ஒன்று அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் சக்தி சம்பந்தப்பட்ட அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ்வை தவிர எவருக்கும் கடுகளவும் எந்த சக்தியும் கிடையாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தௌஹீதில் 3ல் ஒரு நொலேஜ் இது. அடுத்தது என்னென்றால் உலூஹியா என்று சொல்லுவோம். உலூஹியா என்று சொன்னால் அது எங்களிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி போகிறது. ஏற்கனவே சொன்ன ருபூபியா அல்லாஹ்விலிருந்து எங்களை நோக்கி வருவதேன், அது அவனுடைய ஆற்றல், வலிமை, சக்தி, அது அல்லாஹ்விலிருந்து தான் எங்களை நோக்கி வருகிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது. அதனால் அவன்தான் அதை செலுத்துகிறான். உலூஹியா என்று சொன்னால் இலாஹ் என்ற அரபு பதத்திலிருந்து உலூஹியா என்ற ஒரு தலைப்பு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வணக்க வழிபாடுகளுக்கு சொல்லுவது. வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விலிருந்து எங்களை நோக்கி வருவதில்லை, எங்களிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி செல்லுகிறது. ஏன்? அல்லாஹு தாலா எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்ற ஒரு விதியை வச்சிருக்கிறான். மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், விலங்குகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ஊர்வனங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் அல்லாத அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், உயிரற்றவைகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். இந்த பிக் பேண்ட் என்று சொல்லுகிறோம், பெருவெடிப்பு கொள்கை. பெருவெடிப்பு கொள்கைக்கு முன்னால் எல்லாமே ஒரு பொருளாக இருந்தது. ஒரு பொருளாக இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? காலத்தா அத்தைனா தாயின், நாங்கள் அதை அழைத்தோம், இப்படி பிக் பேண்ட் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டோம், எல்லாம் வெடித்து சிதறியது, எல்லாமே எங்களுடைய கட்டளைக்கு சிரம் சாய்த்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, வைமின் ஷைஇன், எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது அல்லாஹு தாலாவுக்கு சுஜூது செய்யாமல், அதாவது அல்லாஹ்வுக்கு பணியாமல். இப்படி அல்லாஹு தாலா உயிரற்றவைகளும் அவனுக்கு பணிய வேண்டும் என்றிருந்தால் இது அல்லாஹ் அல்லாதவைகள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது. இது அல்லாஹ்வை நோக்கி இந்த கட்டுப்பாடு போகிறது. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉ, தௌஹீதுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுவும் சாலிகான அமலும் அல்லாஹ்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த கட்டுப்படுகின்ற வேலை அல்லாஹ் செய்கிறது அல்ல, கட்டுப்படுகின்ற வேலை அல்லாஹ் அல்லாதவை செய்கிறது. யாருக்கு செய்கிறது? அல்லாஹ்வுக்கு செய்கிறது. இப்போ ருபூபியா என்றால் அல்லாஹ்வில் இருந்து ஆற்றல் அல்லாஹ் அல்லாதவைகளை நோக்கி வருகிறது. உலூஹியா என்றால் அல்லாஹ் அல்லாதவைகளிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி அந்த கட்டுப்பாடு போகிறது. இப்பொழுது நாங்கள் தொழுகிறோம், இது உலூஹியாவில் உள்ளது. நோன்பு பிடிக்கிறோம், உலூஹியாவில் உள்ளது. அதே மாதிரி ஜகாத் கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், பெற்றோரை கவனிக்கிறோம். இப்படி அல்லாஹ் தாலாவுடைய சட்டதிட்டங்கள்,
அல்லாஹ் தாலாவுடைய சட்டதிட்டங்களில் அல்லாஹ் தாலா எதை ஏவினானோ அதை செய்ய வேண்டும் என்பதும் கட்டுப்படுதல், எதை அல்லாஹ் தாலா தடுத்தானோ அதை செய்யாமல் இருக்கிறதும் கட்டுப்படுதல். இப்படியான கட்டுப்பாடு அல்லாஹ்வை நோக்கி அல்லாஹ்வின் படைப்புகளினால அல்லாஹ்வுக்கு பணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இதுக்கு பேர் உலூஹியா. எனவே ருபூபியாவை எவன் கைவசம் வைத்து கொண்டிருக்கிறானோ, அதாவது படைத்து பரிபாலிக்கக்கூடிய சக்தி எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்குத்தான் எல்லாரும் கட்டுப்படணும். அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் ருபூபியாவுக்கு அல்லாஹ் சொந்தக்காரன் என்பதனால உலூஹியா என்ற ஒன்றை நாங்கள் அவனுக்கு கட்டுப்படுகிறோம். உலூஹியாவையும் அவனுக்கு சொந்தமாக்குறோம். உலூஹியாவை அவனுக்கு சொந்தமாக்குறது என்றால் கட்டுப்படுகின்றது அவனுக்காயிருக்கணும். இந்த விஷயத்திலையும் உலகத்தில் எந்த முஸ்லீமிடத்திலையும் சந்தேகம் கிடையாது. ருபூபியாவென்றால் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உலகத்தில் நடக்கிற எல்லா ஆற்றல் சம்பந்தப்பட்டதும் அவன் ஆற்றல். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? உலூஹியாவென்றால் அந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கு, அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு மட்டுமே உலகம் பணியணும், நாங்கள் கட்டுப்படணும், அவனை மட்டுமே வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்க இயலாது. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வையும் ஒருத்தர் வணங்குறாரு, அல்லாத இன்னொருத்தரையும் வணங்குறாரு. அல்லாஹ்வுக்கும் ஒருத்தர் தொழுகிறாரு, வேறொருத்தருக்கும் தொழுகிறாரு. அல்லாஹ்வுக்கும் ஒருத்தர் நேர்ச்சை வைக்கிறாரு, அல்லாத ஒரு படைப்புக்கும் ஒருத்தர் நேர்ச்சை வைக்கிறாரு. அல்லாஹ்வுக்கும் அறுக்கிறாரு, அல்லாத ஒன்றுடைய பேரை சொல்லியும் அறுக்கிறாரு. இப்படி ஆயினால் உலூஹியாவில் அவர் டேமேஜ் ஏற்படுத்துகிறாரு. உலூஹியா ஒன்று அவரிடத்துல கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தில் அவர் அவுட் ஆயிட்டார். அல்லாஹ்விடத்திலையும் பிரார்த்திக்கிறாரு, அல்லாதவர்களிடத்திலையும் பிரார்த்திக்கிறாண்டால் உலூஹியான்ற ஒரு பாடத்தில் அவர் ஃபெயில் ஆயிட்டார். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அல்லாததையும் வணங்கினார். இவர் முஸ்லீமாக இருக்கலுமா? உலூஹியான்ற அந்த சிஃபத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தாருன்னு சொல்ல வரையலுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கின இடத்துல அவர் இருப்பாரா? அல்லாஹ்வோட சேர்த்து அல்லாத ஒன்றையும் வணங்கினால் அல்லது ஒருவரையும் வணங்கினால் இவர் இப்படி அல்லாஹ்வை தௌஹீத் என்று சொல்லுவது? இவர் தௌஹீத் என்ற பேர் இவருக்கு வருமா? இப்போ தௌஹீது அதனாலேயோ தெரியாது, நாங்கள் தௌஹீத் அல்லன்னு வாங்க சிலவங்க, அல்லது இந்த வியாக்கியானம் தெரியாதனால சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 பாடம் இப்போ எங்களுக்கு கிளியர் ஆகுது. ஒன்று ருபூபியா, அடுத்தது உலூஹியா. ருபூபியாவென்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் ஆற்றல் இல்லை என்று கற்றுக்கொள்வது. உலூஹியா என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த வணக்கமும் செய்யக்கூடாது. ஆற்றல் என்பது அங்கிருந்து இங்கே வருகிறது, வணக்கம் என்கிறது இங்கிருந்து மேலே போகிறது. ஆற்றல் என்பது மேலிருந்து கீழே வருகிறது, வணக்கம் என்பது கீழிருந்து மேலே போகிறது. எனவே ருபூபியா மேலிருந்து இங்கே கீழே வருகிறது, உலூஹியா கீழிருந்து மேல் நோக்கி போகிறது. இது இந்த 2 பாடத்துடைய விளக்கம். இதெல்லாம் குறுகிய நேரத்தில் ஒரு சாதாரண சிறு குறிப்புகள். இதுக்குள்ள நீண்ட பாடங்கள் இருக்கின்றன. 3வது பாடம் என்னவென்றால் தௌஹீதுடைய 3வது வகை, அல்லாஹ் தாலாவுக்கு மட்டுமே சொந்தமான 2 பாடத்துக்கு அடுத்த 3வது பாடம் என்னவென்றால் அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு பேர்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருக்கின்றன. அஸ்மா என்றா பேர்கள், சிஃபாத் என்றா பண்புகள். அல்லாஹ் தாலாவுக்கென்று தனி பேர்கள் நாங்கள் படித்திருக்கிறோம், பண்புகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பேர்களும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளும் அந்த பெயருக்கும் அந்த பண்புக்கும் அவன் சொந்தக்காரன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதில் என்ன ஆற்றல் அதில் இருக்கிறதோ, அந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கிறதோ அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் அந்த பண்பு இருக்கிறது. அந்த பண்புட அளவுகோல்ட, அந்த பண்புடைய சிஃபத்துடைய அந்த தன்மைக்கு அல்லாஹ்வை தவிர வேறு ஒருத்தரும் அந்த தன்மையை பெற மாட்டார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பண்பு சமி என்று சொல்லுகிறோம், கேட்கிறான். அல்லாஹ் தாலா கேட்கக்கூடியவன்.
அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன் என்பது அஸ்மாவுல் ஹுஸ்னால வரக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய சிஃபத்து. இதே கேட்கக்கூடியவனாக நாங்களும் இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்வும் சமீஉன் தான், நாங்களும் சமீஉன் தான். அல்லாஹ்வும் கேட்கக்கூடியவன் தான், நாங்களும் கேட்கக்கூடியவன் தான். நாங்களும் கேட்கக்கூடியவனாக இருந்ததனால அல்லாஹ்வுக்கு அவன் சமீஉன் என்று பேர் வச்சு கொண்டிருக்கிறான். நாங்களும் ஒரு ஆளுக்கு சமீஉன் என்று பேர் வச்சிருப்போம். இப்போ ரெண்டும் விதத்தில் உண்டா? விதத்தில் வேறு. என்னென்றால் நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய கேள்வி எப்படி என்றால் பல்லாயிரம் வரம்புகளுக்கு உட்பட்டு, பல்லாயிரம் வரையறைகளுக்கு உட்பட்ட கேள்வியாகத்தான் எங்களுடைய கேள்வி இருக்கும். தொலை தூரத்திலிருந்து பேசினால் எங்களுக்கு கேட்காது. காதில் வந்து கேட்குற சக்தியை இழந்தால் எங்களால் கேட்க இயலாது. ஒரே நேரத்தில் நிறைய பேர்கள் பேசினால் எங்களுக்கு ஒழுங்காக கேட்க இயலாது. அல்லது அதை கேட்குறதுக்கான அந்த சவுண்ட் வந்து மங்கலாக இருந்தால் எங்களுக்கு கேட்க முடியாது. கேட்பதற்கான எத்தனையோ வரம்புகளுக்கு உட்பட்ட அளவில் தான் எங்களுடைய கேள்வி புலன் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி எப்படி இருக்கிறது? வரையறைகள் அற்றது, வரம்புகள் அற்றது. அவனுடைய கேள்விக்கு எந்த விதமான எல்லையும் கிடையாது. யார் பேசினாலும் அவன் கேட்பான், எப்போ பேசினாலும் கேட்பான். எல்லாரும் சேர்ந்து எத்தனையோ பேர்கள் பேசினாலும் கேட்பான், எங்கிருந்து பேசினாலும் கேட்பான். சவுண்ட் வந்தாலும் கேட்பான், சவுண்ட் வராட்டியும் கேட்பான், நினைத்தாலும் கேட்பான், உள்ளத்தில் ஊசலாடினாலும் கேட்பான். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதனுடைய சவுண்டு கிட்ட இருந்து பேசினா கூடுதலாக கேட்குறான், தூரத்தில் இருந்து பேசினா அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கேட்பான், அப்படியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சமீஉனுக்கு எந்த வரம்பும் கிடையாது. அதே மாதிரி பசீருன், அல்லாஹ்வுக்கும் பார்வை இருக்கிறது, எங்களுக்கும் பார்வை இருக்கிறது. எங்களுடைய பார்வை பல வரம்புகளுக்கு உட்பட்டது. பார்வையில் கண்ணில் ஒளி இல்லாட்டி பார்க்க இயலாது, பார்க்கிற பொருளில் ஒளி இல்லாவிட்டால் பார்க்க முடியாது, இடையில் ஒரு தடை ஒன்று இருந்தால் பார்க்க முடியாது, அல்லது இருள் வந்துட்டால் பார்க்க முடியாது. இப்படி பல வரம்புகளுக்கு உட்பட்டு தான் எங்களுடைய பார்வை இருக்கிறது. ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அங்கே எங்களால் பார்க்க முடியுமா? அல்லது வந்து கண்ணில் வந்து அதுக்கு தேவையான அளவு, அதை தாண்டின அளவுக்கு வந்து வெப்பம் கூடுதலாக இருந்தால் எங்களால் பார்க்கலுமா? இப்படி ஒவ்வொரு நிலைகள்லையும் பல வரம்புகளுக்கு வரையறைக்கு உட்பட்டதாக எங்களுடைய பார்வை இருக்கிறது. அதுவும் அல்லாஹ் தந்ததுதான். அவன் நாடினால் தான் எங்களால் பார்க்கவும் முடியும். ரப்புல் ஆலமீனுடைய பார்வை எப்படி? எங்கிருந்தாலும் பார்ப்பான், எந்த நேரத்திலையும் பார்ப்பான், எத்தனையோ பேர் இருந்தாலும் பார்ப்பான், எத்தனையோ கடுகு மணியுடைய அளவு இருந்தாலும் அவன் பார்ப்பான். குத்து மதிப்பாக அல்ல, அதில் இருக்கிறதை அவன் ஒரிஜினலாகவே அவன் பார்க்கக்கூடியவன். அதே நேரத்தில் வந்து எண்ணிக்கைகள், அதுலேயும் வந்து அவன் எந்த அளவுக்கு அதுக்கு உள்ளால் இருக்கிறதையும் சேர்த்து அதுக்கும் மேலால் அவன் பார்க்கக்கூடியவன். அந்த பார்வைக்கு இருளில் இருந்தாலும் அவன் பார்ப்பான், வெளிச்சத்தில் இருந்தான்னு சொல்லி அது அதிகமாக காண்றது, இருளில் இருந்ததுனால மங்கலாக காண்றது அப்படியும் கிடையாது. எந்த வரம்புகள் வரையறைகள் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு பசீராக அவன் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்த ஒருத்தர் இருக்கிறார், அவரிடத்தில் ஒருத்தர் பிரார்த்திக்கிறாரு, அவரிடத்தில் பிரார்த்திக்கிற அவரே மௌத்தாக இருக்கிறாரு. இவர் பிரார்த்திக்கிறவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் பேசுகின்றதை அவர் கேட்குறாரு, நான் நினைக்கின்றதை அந்த மரணித்தவர் ஒரு வலியாக இருக்கலாம், அவுளியாண்டு சொல்லிக்கொள்ளலாம், என்ன வேணுமாண்டாலும் சொல்லிக்கொள்ளலாம், அல்லது வந்து ஷெய்க் என்று சொல்லிக்கொள்ளலாம், அல்லது தங்கள் என்று எதுவாக இருந்தாலும் கூட நான் அவரிடத்தில் கேட்டால் என்னுடைய சவுண்டை அவர் கேட்குறாரு. எத்தனாயிரம் பேர்கள் கேட்டாலும் அதையும் அவர் கேட்குறாரு. எல்லாத்தையும் அவர் பிரித்து பிரித்து கேட்பார், எல்லாத்தையும் அவர் விவரமாக அறிவார், எல்லா கேள்வியையும் அவர் வந்து உணர்ந்து கொள்வார், அதை அவர் புரிந்து கொண்டு கிரகித்து கொள்வார், என்னுடைய தேவைகளை அவர் விளங்கி. இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லை இல்லாத ஒன்றை மனிதனுக்கு கொடுக்கிறது தானே. இந்த அளவுக்கு எல்லை இல்லாமல் ஒரு சிஃபத்து அல்லாஹ்வுடைய கேள்வியில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேள்வியில இடத்துல மரணித்த ஒரு மனிதனுடைய கேள்வியை கொண்டு வந்து வைத்தால் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒழுங்காக செலுத்தவில்லை, அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்ற பாடத்தில் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம். அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டியதில் அல்லாத ஒருத்தரையும் இங்கே நாங்கள் கூட்டி சேர்த்திட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத்தில் நாங்கள் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தவில்லை.
இதில் அல்லாவை தௌஹீத் படுத்தவில்லை என்ற இடத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம். எனவே தௌஹீத் என்றால் இந்த 3 பாடங்களில் அல்லாவை ஒருமைப்படுத்தவும். ருபூபியா, ஆற்றல் அனைத்தும் அல்லாவுக்கு. உலூஹியா, அனைவர்களும் அல்லாவைத்தான் வணங்கணும். அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத், அவனுடைய சிஃபத்துகள் பண்புகள், அந்த பண்புகளில் அவனுடைய ஆற்றல் அளவுக்கு அவனை தாண்டி யாருக்கும் கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட யாருமே அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3ஐயும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தௌஹீத். இந்த 3ஐயும் ஏற்றுக்கொண்டால் இந்த கொள்கைக்கு பேர் தௌஹீத். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்றானே அவனுக்கு பேர் முஸ்லீம். இப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த 3 கொள்கைக்கு தான் தௌஹீத் என்கிறோம், ஒருமைப்படுத்துதல் என்கிறோம். இந்த 3 விஷயத்திலேயுமே அல்லாஹ்வை யாருடனும் கூட்டு சேர்க்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர அனைவர்களும் இதில் அந்த ஆற்றல்ல இல்லை. இப்பொழுது நீங்கள் கையை உயர்த்துங்கள். தௌஹீத் என்றால் யார்? நீங்கள் இப்பொழுது தௌஹீத்வாதிகளா? நீங்கள் இப்பொழுது தௌஹீதாத்தானா இருக்கிறீங்க? தௌஹீதுக்கு வெளியில் இருக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ உங்களால் சொல்ல முடியாது நான் தௌஹீத் அல்லண்டு. நீங்கள் இப்பொழுதும் தௌஹீத் இல்லை என்று சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும் ஆற்றல் இல்லை என்று சொல்ல வருகிறீர்கள், அல்லது வணக்கம் அல்லாஹ்வை தவிர வேறொருத்தருக்கும் செய்யலாம் என்று சொல்ல வருகிறீர்கள், அல்லது அல்லாஹ்வுக்கு இருக்கிற சிஃபத்து அல்லாஹ் அல்லாத ஒருத்தனுக்கும் இருக்குதுன்னு சொல்ல வருகிறீர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தௌஹீத் என்றால் அதனுடைய பேசிக் இதுதான். இதை நடைமுறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஷாரார்கள், குழுக்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், இதை படித்து மக்களுக்கு இதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தௌஹீதுக்கு பின்னுக்கால சில ஆங்கில எழுத்துக்களை போட்டு நாங்கள் இன்ன தௌஹீதுன்னு சொல்லி இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அடிப்படை பேசிக். இதுக்கு வெளியில், இந்த கொள்கைக்கு வெளியில், நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்துக்கு வெளியில் எந்த தௌஹீதும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது முஸ்லீம்கள் அனைவர்களும் தௌஹீத் என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. ஏன் இப்படி 3ஆக எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும். காரணம் என்னவென்றால், நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால், அதன் தாபியங்கள் தாபியங்கிற காலத்துக்கு பின்னுக்கால இஸ்லாமிய அகீதாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள், இஸ்லாமிய அகீதாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்புகளின் காரணத்தினால ஒவ்வொருத்தர் தான் நினைத்ததெல்லாம் அகீதா என்று சொல்லி வந்தார்கள். அந்த காலத்தில் தத்துவ ஞானிகள், பல்சஃபியூன்கள், இப்படி நிறைய அகீதாவுக்கு மாற்றமான சிந்தனா ரீதியான கொள்கைகள் எல்லாம் அகீதாவை அவர்களுடைய புத்தியால் நிறுவ ஆரம்பித்தார்கள். யாருக்கெல்லாம் என்னென்ன தத்துவங்கள் தெரியுமோ அதையெல்லாம் அகீதாவாக நிறுவிக்கொண்டு வந்ததனால இஸ்லாமிய அகீதாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரம்புகளை ஏற்படுத்தி இந்த பாடங்களை சரியாக தொகுத்து இந்த வரையறைக்கு உட்படுத்தினதனால தான் இன்று வரைக்கும் இந்த தௌஹீத் அழகான முறையில் பாதுகாக்கப்பட்டு நாங்கள் தெளிவான முஸ்லீம்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் அனைவர்களும் தௌஹீத் என்பதனை இப்பொழுது இந்த பாடத்தில் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். இதை தாண்டின வியாக்கியானங்கள் அவ்வப்போது வரக்கூடிய தனித்தனி பாடங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.